அத்தியாயம் 10 பகுதி 3. நாராயணன் தன் அறைக்கு திரும்பி வந்தபோது அறை ஆச்சரியமாக மாறியிருந்தது. வெறும் அறையாக இருந்ததை அரை நாளில் வீடாக்கிவிட்டாள். அவளது பொருட்களும் தன் பொருட்களும் கலந்து ஒன்றி போய்விட்டதை கவனித்தான். ஓரத்தில் ஸ்டவ் அடுப்பு பற்ற வைத்து சமையலை தொடங்கிவிட்டாள். எப்போது நேரமும் கிடைத்து தண்ணீரும் வந்து எல்லா துணிமணிகளையும் துவைத்து மடித்து வைத்தாளோ, கண்ணாடி ஆணியில் மாட்டப்பட்டு சுத்தமான சீப்புடன் காத்திருந்தது. பத்திரிகைகள் சுத்தமாக மடிக்கப்பட்டு இருந்தன. போதாக்குறைக்கு ஒரு திரைச்சீலை. கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நாளைக்கு ஆறி போயிடும். இந்த காலை வச்சுக்கிட்டே இத்தனை வேலையும் செஞ்சின்னா உடம்பு நல்லா இருந்தால் உன்னை கட்டி பிடிக்க முடியாது போல் இருக்கேன். கட்டி பிடிக்கத்தானே எல்லா பயல்களும் அணைஞ்சாங்க. ஆனால் நானாக விடுவேன்? நான் ஒரே ஆளுக்காகத்தாயா காத்திருக்கேன் என்றாள். நாராயணனுக்கு உள்ளே துடித்தது. அவன் மேல் ஆசையா? பெண்ணே, நானும் அப்படித்தான். நாளைக்கு காலை நானும் கூட வந்துடுறேயா. என்னால் நாள் பூரா இந்த மாதிரி வீட்டில் உட்காந்துருக்க முடியாது, போர் அடிக்குது. திலகம், நாளைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். ஏன்? வேலையை விட்டுட்டேன். ஏன்? இப்போது புண்ணியக்குடியின் சாமர்த்தியம் தேவையாக இருந்தது. உனக்காகத்தான் என்றான். எனக்காகவா? புரியுற மாதிரி சொல்லியா? இப்போது போய் உறுதிப்பட்டு சரமாரியாக வெளியே வந்தது. காலையில் போனேன்னா ஆஜர் எடுக்கிறப்ப திலகம் எங்கன்னு என்ன கேட்டாங்க. அதால் வர முடியல, காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்குன்னு. உடனே மேஸ்திரி அந்த பொண்ணை பார்த்தா நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடு அப்படின்னாரு. எனக்கு வெறுப்பாக போச்சு. மேஸ்திரி, இது எப்படி நியாயம்? ஒரு பொம்பளை உடம்பு சுகம் இல்லாமல் ஒரு நாள் வரலைன்னா அதுக்காக உடனே வேலையை விட்டு நிறுத்திடுறதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா திலகம்? என்னவா? வேண்டாம், அந்த பேச்சே வேண்டாம். பரவாயில்ல சொல்லு. அவளை நிறுத்துறது அதுக்காக இல்லை நாராயணா. அவளை பற்றி நாங்கள் கேள்விப்படுறதெல்லாம் நல்லா இல்லை நாராயணா. அவள் நடத்த சரியில்லை, அப்படி இப்படின்னு ஆரம்பித்தான். சட்டையை கொத்தா பிடிச்சிக்கிட்டேன். மேஸ்திரி, நீ வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லு. ஆனால் அப்பாண்டமா கதை மட்டும் சொல்லாத. அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஆமாம் தெரியும், நீயும் தானே அவளை வச்சிட்ருக்க அப்படின்னு ஆரம்பித்தானே பார்க்கணும். உடனே விட்டேன் பாரு, புரட்டி எடுத்துட்டேன். மேஸ்திரி கொய்யோ முறையோ ஒன்று கத்திட்டு எஜமான்கிட்ட சொல்லி அவரும் வந்து, என்ன நாராயணா இந்த அடி அடிக்கலாமா அப்படின்னு என்னை சத்தம் போட்டார். நான் சொன்னேன், இந்த பாருங்க, திலகம் இங்கு வருவானா நான் வேலைக்கு வரேன், இல்லைன்னா நானும் நின்றுக்கிறேன் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டேன். விட்டுட்டியா? ஆட பாவி, என்ன எவன் சொன்னா? உனக்கு என்னையா? அப்படி சுலபமாக சொல்லிட முடியுமா திலகம்? ஏன்யா, நீ என்ன லவ் பண்ணுறியா என்றாள் திலகம். ஆமாம் என்றான் வெட்கத்துடன். சரிதான், அப்போ 2 பேருக்குமே வேலை போச்சா? வேலை என்ன வேலை சுண்டக்கா? நான் உனக்கு 8 ஊரில் வேலை வாங்கி தரேன். வா திலகம், மெட்ராஸை விட்டுட்டு நம்ம 2 பேரும் வேற ஊருக்கு போயிடலாம். அவள் யோசித்து, வேண்டாயா, இந்த ஊர்லேயே இருக்கலாம் என்றாள். நீ சொன்னால் சரிதான். அப்புறம் திலகம், நீ கல்யாணமானவன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பேச்சு பேசியிருப்பானுங்களா அந்த ஆளுங்க? சுற்றி வளைக்காதையா. இப்போ என்ன சொல்கிற? நான் கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிறியா? நாம் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். அவள் சிரித்து, அதுக்கு என்னைய அவசரம்? ஊரானுங்க ஏதோ பேசுகிறானுங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது சரி, கல்யாணங்கிறது என்ன சும்மாவா? கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நீ எவ்வளோ பணம் காசு வச்சுருக்க? பணம் என்ன சுலபத்தில் சம்பாதிச்சிடுவேன். எப்படி? திருடியா? இல்லை, உழைச்சா? அதுக்காக ஐயா ஒன்றும் தீவிரமாக முயற்சி செய்கிறாப்புல இல்லையே. இருக்கிற வேலையும் போக்கிட்டில் வந்திருக்க. இது பாரியா, கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன குடி முழுகி போச்சு. இப்போ உன்னை யாராவது இந்த பொம்பளை யாருன்னு கேட்டால் என் பொண்டாட்டின்னு சொல்லு, என்னை யாராவது கேட்டால் என் புருஷன்னு சொல்கிறேன். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மெய்யாகவே கல்யாணம் கட்டிக்க வேணாமா திலகம்? அது அப்புறம்யா, முதல்ல கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அடுத்த வேளை சோத்துக்கு லாட்ரி, கல்யாணம். வாயா, வந்து சாப்பிடு. வெடி ஆளுகளை பொறுத்த வரைக்கும் நீ நானும் புருஷன் பஞ்சாயத்து தான்யா. நாராயணனின் உள்ளே உற்சாகம் பொங்கியது, கூடவே ஒரு உறுத்தல். அந்த போலீஸ் விசாரிப்பு
என்ன எப்படி இவ்வளவு பெரிய நகரத்தில் கண்டுபிடிப்பாங்க? இருந்தும் அவன் உள்ளுணர்வு இந்த நகரத்தை விட்டு விலகி செல்வதுதான் உத்தமம் என்று சொல்ல, அந்த பெண்ணின் பாசம் அவனை இங்கே நிறுத்துகிறது. சட்டென்று உதறிவிட்டு ஓடிவிடலாமா? ஆனால் பாவம், திலகம் தனியாக என்ன செய்வாள்? அவளுக்கு ஒரு பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. திலகத்தின் சமையல் நன்றாக இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் வெளியே சற்று தூரம் நடக்கலாம் என்றால் அவன் தயங்கினான். இருந்தும் கடற்கரை பக்கம் போகலாம் என்று தோன்றியது. நேராக நடந்து பாலம் கடந்து சாந்தோம் சர்ச் மூலம் கடற்கரை சாலையில் நுழைந்து மணலில் இருட்டில் உட்கார்ந்தார்கள். அவள் உடலில் விளிம்பு வெளிச்சம் பின்னணியில் பெரிதாக தெரிய, சொல்லிவிடலாமா? புண்ணிய கொடியாய் செய்த பாவங்கள் அத்தனையும் சொல்லிவிடலாமா? வேண்டாம், பொறு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்பு நிச்சயம் சொல்லிவிட வேண்டும். ரெஜிஸ்டர் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? வெளி ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் புருஷன் தாயான்னு சொன்னாலே, அப்போ மனசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பிறகு எதுக்கு சடங்குகள்? திலகவா, திரும்பி போயிடலாம், அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும் என்றான். ஒரு ஓரத்தில் தன் பாயை விரித்து சிக்கனமாய் அவனுக்கு தலையணையை அமைத்தாள். எதிர் ஓரத்தில் அவள் படுக்கையை விரித்தாள். படுத்துகையா? எனக்கு தூக்கம் வருது என்றாள். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். சற்று நேரம் பொறுத்து மெதுவாக, மிக மெதுவாக அவள் தூக்கத்தை கலைக்கவே கலைக்காமல் தன் முகத்தை அவளுக்கு மிக அருகே கொண்டு சென்று அவன் மூக்கின் நுனி அவள் வயிற்றில் ஒரு மயிலிறகு தோகையாய் பட, சட்டென்று அவன் தலை மயிரை பிடித்தது ஒரு கை. திடுக்கிட்டான். வேண்டாயா என்றாள் திலகம். சட்டென்று தெரு விளக்கு அணைந்து விட்டது. திலகம் எழுந்து உட்கார்ந்தாள். இதை பாரியா, என்னை நீ என்ன வேணால் செஞ்சிட முடியும், என்னால் எதுக்க முடியாது, உடம்பால் எதுக்க முடியாது, ஆனால் மனசால் நிச்சயம் எதுப்பேன், திட்டுவேன், அப்புறம் உன் வாச பக்கம் கூட வரமாட்டேன், போயிடுவேன். உன் ஆசை 5 நிமிஷத்தில் தீர்ந்து போயிடும். அதுக்காக நம்ம ஸ்நேகத்தை அப்படியே ஒட்ட வெட்டிடணும்னு நீ நினைக்கிறியா? யோசிச்சுப்பாரு. இல்லை திலகம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். அப்போ இதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை தானே? இல்லை தான். நீ என்ன முன்ன பின்ன பொம்பளையை பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன். அப்போ சும்மா படு, கூத்தடிக்காத. புழு போல தன்னை சுருட்டி கொண்டு புடவையால் போர்த்தி கொண்டாள். நாராயணன் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு வெளியே போய் மொட்டை மாடியில் நின்றான். அவனுள் ஒரு விவரமில்லாத பயம் உருவாக்கியது. என்னை போலீஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க, அதுக்குள்ளே எப்படியாவது இவளை அடைய வேண்டும். தன்னலம் மிகுந்த ஆசைதான். ஜெயிலுக்கு செல்ல போகும் பழைய கேடியை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிப்பாளா? இங்கேயே இந்த இடத்திலேயே இவளை உதறி விலகி போய் மற்றொரு நகரில் மற்றொரு பொந்தில் மறைந்து கொண்டால் என்ன? அதுதான் சரி. எத்தனை நாள் தான் இப்படி சட்டத்திலிருந்து ஓடி பதுங்குவது? இவளிடம் ஆதியோடு அந்தமாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் என்ன? என்னை ஏற்றுக்கொள்வாளா? நிச்சயம் மறுத்து விடுவாள். உடம்பால் எதிக்க முடியாது, ஆனால் மனசால் எதிப்பேன் அப்படின்னாலே. அவள் உடம்பு தான் வேணும்னா இதோ இப்போதே உள்ளே செல், அவளை அடை. ஒரே ஒரு தரம், அப்புறம் ஓடு. உன் ஓட்டத்தை தொடர், நிற்காதே, ஓடு. இப்போது என்ன நிகழ்ந்து விட்டது? போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்பது என்ன நிச்சயம்? அவசரப்படாதே, இன்னும் எதுவும் நிகழவில்லை. இன்னும் உனக்கு திலகத்திடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொறுமையாக இரு. முக்கியம் பொறுமை. மறுபடி உள்ளே சென்று அவளது பக்கம் திரும்பாமல் படுத்து கொண்டான். அத்தியாயம் 11. தரிமலிங்கம் மணியை பார்த்தார். காலை 9. இன்னும் அந்த நாராயணன் வேலைக்கு வரவில்லை. எதிரே கட்டட வேலை சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அவர் கண்கள் சாலையை அடிக்கடி வருடின. தாடி வைத்த ஆசாமி யாராவது வருகிறானா என்று. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு காத்திருப்பது பழக்கப்பட்ட விஷயமே. எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள், எங்கெங்கெல்லாம் காத்திருந்திருக்கிறார். ஏன் இன்னும் அவன் வரவில்லை? 8 மணிக்கு வேலைக்கு வந்து விடுவான் என்று சொன்னார்களே. ஒருவேளை அவனுக்கு தகவல் தெரிந்து உஷாராகி விட்டானோ? பறவை மறுபடி தப்பிவிடப் போகிறது. உள்ளே போய் விசாரிக்கலாம். இங்கே இருங்க என்று கான்ஸ்டபிளிடம் சொல்லிவிட்டு ஜீப்பை மர நிழலில் கொண்டு போய் நிறுத்துங்க, நான் போய் உள்ளே விசாரிச்சுட்டு வரேன். தாடி வச்ச ஆள் வந்தால் கொஞ்சம் கண்காணிங்க, ஓட முயற்சி செஞ்சால் துரத்தி பிடிச்சிடுங்க என்று கான்ஸ்டபிளிடம் சொல்லிவிட்டு கட்டடத்தை நோக்கி நடந்தார். வந்திருக்கணும் சார், வர வேண்டியவன் தான், இன்னும் வரலை, என்ன செய்ய சொல்கிறீங்க என்றான் அந்த இளைஞன். உங்கள் பேர் என்ன?
என் பேர் பிரகாஷ். பிரகாஷ், அந்த ஆள் நேத்திக்கு அப்புறம் வந்தானா? அவன் சற்று யோசித்தான். தயங்காமல் சொல்லுங்கள், போலீஸ்காரங்க கிட்ட போய் மட்டும் சொல்லாதீங்க. வந்தான் சார். அவங்கக்கிட்ட நாங்கள் தேடின விஷயத்த சொன்னீங்களா? சொன்னீங்க, அப்படி தானே? ஆமாம் சார். சே, காரியத்தை கெடுத்துப்பிட்டீங்களே. ஏன் சார், நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் ஒன்று செஞ்சுருக்கீங்க. சொல்ல வேண்டான்னு குறிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். சார், அந்த ஆள் நீங்கள் நினைக்கிற கேடு இல்லைங்க, நிச்சயம் எனக்கு தெரியுமுங்க. இன்ஸ்பெக்டர் கோபத்துடன், அதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள் மிஸ்டர் பிரகாஷ். நீங்கள் கொடுத்த மஸ்டர் ரோலில் அவன் விரல் ரேகை இருந்ததில் அதை வச்சு பொருத்தி பார்த்துட்டோம். அதே ஆள் தான் ஊர்ஜிதமாயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறீங்க? அவன் அயர்ந்து போய், அப்படியா, நம்பவே முடியலைங்க என்றான். அவன் பேர் நாராயணன் இல்லை, புண்ணியகோடி. 36 குற்றங்கள் பண்ணியிருக்கான். 3 முறை ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்கான். ஒரு ஆளுடைய சாவுக்கு காரணமாக இருந்திருக்கான். ஆனால் ஆளை பார்த்தா, அவன் என்கிட்ட வேலை செஞ்ச நல்ல முறையை பார்த்தா, அவன் பழகின விதத்தை பார்த்தா அப்படி சொல்லவே முடியாதுங்க. சார், ஆளை பார்த்து எவனையும் நம்பாதீங்க. நீங்கள் இனிமேல் அவனை பார்க்க முடியாது. இனிமேல் வரமாட்டான், எனக்கு நிச்சயம் தெரியும் என்றார் விரக்தியுடன். அவன் வீட்டு விலாசம் உங்ககிட்ட கிடையாதுன்னு வேற நேற்று சொன்னீங்க. சாரி சார், நான் கேட்டு வச்சுக்கல. இருங்க, நம்ம ஒர்க்கர்ஸ் யாருக்காவது தெரியுமான்னு கேட்டு பார்க்குறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. அவன் ஜாக்கிரதையான ஆசாமி, நேரம் ஊற விட்டு கூட கிளம்பியிருப்பான். தர்மலிங்கம் மாத்திரத்துடன் தன் கையை குத்தி கொண்டார். வரேன். எதுக்கும் அவன் வந்தா வரமாட்டான். உடனே எனக்கு மறைமுகமாக தகவலையாவது சொல்லுங்க. சரி சார். வெளியே வந்த தர்மலிங்கம், ஓட்டியா ஜீப்பை என்று அதட்டினார். வரலையா சார்? ஆள் கண்டுக்கிட்டான், இனிமேல் வரமாட்டான். விலாசம் எதுவும் கிடைச்சிதா? ஆமாம், கிடைக்குது. விலாசம் காகிதத்தில் எழுதி வச்சு ஒரு தங்கத்தட்டில் கொடுக்குறாங்க. போங்க. எங்கே சார் போகிறது? எங்கேயாவது போங்க. அத்தியாயம் 12. நாராயணன் திலகத்தோடு வேலை தேடி போனான். திருப்புளி இளப்புளி ஏதாவது வச்சிருக்கியா? ஒன்றும் இல்லைங்க. பின்ன எப்படி உனக்கு தச்சு வேலை தெரியும்னு நான் ஒத்துக்க முடியும்? வேலை கொடுத்து பாருங்க. இதை பாரு, இந்த சட்டத்தில் இந்த ஆணி அடி பார்க்கலாம். நாராயணன் சரியான கத்தியை தேர்ந்தெடுத்தான். டக் டக் என்று ஆணியின் மண்டையில் செங்குத்தாக 2 அடி செம்மையாக உள்ளே இறங்கியது. நீ தச்சந்தாயா? ஒரு ஆள் ஆணி அடிக்கிறத பார்த்தே தச்சனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடுவேன். இது யாரு? இது சம்சாரங்க என்றான். ஆமாங்க, அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, பார்த்து வேலை கொடுங்க என்றாள் திலகம். சரி, வேலைக்கு வந்துரு, தினம் 5 ரூபா. சரிங்க என்று சொல்ல ஆரம்பித்தவனை திலகம் தடுத்தாள். வரோங்க, கட்டுப்படியாகாதுங்க. 10 ரூபாயாவது இருந்தால் தான் சரிப்படுங்க. அதப்படி, ஆள் புதுசு, வேலை எப்படின்னு தெரியாமல் எப்படி அவ்வளோ கூலி கொடுக்க முடியும்? வேலையை பார்த்துக்கிட்டே கொடுங்க. வேண்டாம்மா. சரி, அப்போ வரோங்க. யோ வாயா. திகைத்து அவளுடன் நடந்தான். என்ன திலகம் என்றான். பேசாமல் நடையா, அந்த ஆள் திரும்ப நம்மளை கூப்பிடுறானா இல்லையா பாரு. 10 அடி நடந்ததும், யோ 7.5 ரூபா வச்சுக்கியா, கடைசியாக சொல்லு என்று கூப்பிட்டார் கடைக்காரர். பாத்தியா, நான் சொன்னேன் இல்லை என்று திரும்பினாள். சரியான பொம்பளையை கட்டியிருக்கியா? திலகம் அவனை பார்த்து சிரித்து, ஒழுங்காக வேலை செய்ய போட்டு கொடுப்பாரு என்றாள். கீதா ஃபர்னிச்சர் மார்ட் வசதியாக சந்தில் ஒளிந்திருந்தது. அதன் பின்புறத்தில் ஷெட்டு போட்டு அதில் தச்சு வேலை நடந்து கொண்டிருந்தது. சரியான இடம். தற்போது புதைந்து மறைந்து கொள்ள ஏற்ற கடை, வேலை, கூலி. மறுபடி வாழ ஒரு விளிம்பு, மறைந்திருக்க ஒரு சின்ன தீவு. திலகம், நீ வீட்டுக்கு போயிரு, நான் வேலையை முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் வந்துடுறேன். அதெப்படி? நீ வேலைக்கு போய் நான் சும்மா இருக்கிறதா? வேறு எங்கேயாவது கூலி வேலை கிடைக்குமான்னு பார்க்குறேன். அவசரம் இல்லை திலகம், இன்னைக்கு வேண்டாம். அவள் சென்றதும் சட்டை அவிழ்த்து தொங்க வைத்தான். பென்சில் கேட்டான். ரம்பத்தை தேடினான். ஸ்கேல் எடுத்தான். வரைபடத்தை பார்த்தான். கட்டையை தேர்ந்தெடுத்து வரைந்தான். கும்பிட்டான். துவங்கினான். உதவி கமிஷனருக்கு விரைப்பாக சல்யூட் அடித்துவிட்டு தர்மலிங்கம் நின்றார். கமிஷனர் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை நிதானமாக படித்தார். நிமிர்ந்தார். ஆள் மெட்ராஸில் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் ஆயிடுச்சே.
ஆமாம் சார், இருந்தாலும் சென்ட்ரல் எக்மோர் மற்றும் பஸ் நிலையங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆள் அடையாளமும் கொடுத்துருக்கு. எல்லா ஸ்டேஷன்லேயும் கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா செஞ்சிடலாம். ஏறக்குறைய பிடிக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களே. இல்லை சார், இன்னும் இல்லை. தப்பிச்சிருவானோன்னு அச்சமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, உடனே செயல்பட்டுடலாம். நீங்கள் இன்னொன்று செய்யலாம் தர்மலிங்கம். அந்த சைக்கிள் ரிக்ஷா கோணத்தை கொஞ்சம் தீவிரமாக விசாரிங்க. அன்றைக்கி ராத்திரி அவங்க 2 பேரையும் ஏற்றிட்டு போனானே சைக்கிள் ரிக்ஷாக்காரன், அவனை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஏதாவது தகவல் தெரியும். நிச்சயமாக சார், உடனே பண்ணுறேன். சரி, ஆள் சிட்டியில் இருக்கான்னு தான் தெரியுது. இருக்கலான்னு தெரியுது சார். ஓகே, குட் ஒர்க். தர்மலிங்கம் மறுபடி சல்யூட் அடித்துவிட்டு புறப்பட்டார். அத்தியாயம் 13. மாலை திலகம் பூ வைத்து பொட்டு வைத்து பழிச்சென்று காத்திருந்தாள். இந்தா டீ குடி. அட, அதுக்குள்ளே ஒரு பாட்டிலை வச்சுட்டே. டீ வாங்கும்போது அவன் விரல்கள் பட்டபோது அவள் மதிக்கவே இல்லை. இந்த சேலை புதுசாக கட்டியிருக்கிறாள், மெல்லிதான சேலை. எனக்காக அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாள். வினோத பெண், கிட்டியும் கிட்டாதவள். ரத்தத்தில் ஒரு தற்காப்பு இருக்கிறது, சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கிறது. களைச்சி வந்திருக்க, இந்தா துண்டு, முகம் கழுவிக்கிட்டு வேறு சட்டை போட்டுட்டு வா, வெளியே போகலாம், சினிமாவுக்கு போகலாம். நாராயணனுக்கு சற்று அச்சமாக இருந்தது. மாலை வேளைகளில் வெளியே செல்வது நல்லதல்ல, ராத்திரி போகலாம் திலகம். ஏன்? கொஞ்சம் அசதியாக இருக்குது. ஆமாம், உழைச்சிருக்க, மறந்தே போயிட்டேன். இந்தா கூலி 7.5 ரூபா. எனக்கு எதுக்கு, நீயே வச்சுக்க. இல்லை, நீ தானே வீட்டுக்காரி, நீ பார்த்து எனக்கு செலவுக்கு பணம் கொடு. எல்லா விதத்துலேயும் என்னை உன் பொண்டாட்டியாக மாற்ற பார்க்குற. ஒன்றே ஒன்று தவிர. அடைச்சே, அதில் என்னையா இருக்குது? தவிர்த்தாள். தெரியாமல் பேசுகிற நீ திலகம். சரி சரி, ஆரம்பிச்சா விடமாட்டேனே. திலகம், இப்போவே சொல்லு, சரின்னு சொல்லு. எதுக்கு? என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு தான். ஆளை பாரு, 7.5 ரூபாய் இன்றைக்கி தான் வாங்கியிருக்க. எவையா உனக்கு கல்யாணம் கட்டி விடுறான்? இல்லை, கோயிலில் போய் மாலை மாற்றிக்கிட்டா போச்சு. அதெல்லாம் செல்லாது. எனக்கு கல்யாணம்னா 4 சனங்க வேணும், நகை வேணும், பட்டுச்சேலை வேணும், தேனிலவு போகணும். அடி சக்க, பணக்காரங்க ஆசையெல்லாம் வச்சுருக்க. சரி, நான் இனிமேல் சேர்த்து வைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். என்ன? சிரித்து மழுப்பினாள். திலகம், உண்மையை சொல்லு, உனக்கு இதெல்லாம் ஆசை இல்லை தானே? சொல்ல மாட்டேன். என்னை கல்யாணம் கட்டிக்க இஷ்டமா இல்லையா? பட்டுன்னு சொல்லிடு. சொல்கிறையா? வேலை வர்றப்போ சொல்கிறேன். இஷ்டம் இல்லைனாலும் பழிச்சுன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் பொறுயா, இன்றைக்கி தான் வேலையாக கிடச்சிருக்கு உனக்கு. உடனே கோட்டை கட்டாத. இந்த பாரு, உன்கிட்ட ஒரு குணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே பொய்யில்லாத மனுஷன். நீ உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு மரியாதை கொடுக்குற மனுஷன் நீ. அவள் பேச பேச அவனுக்கு வெட்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தன. என்ன ஒரு குரூரமான நியாயம் இது! இவளை நான் முன்பே சந்தித்திருந்தால் எத்தனை வித்தியாசமாக என் வாழ்க்கை அமைந்திருக்கும். ச்சே, நான் மறுபடி வேலைக்கு போக தீர்மானிச்சிட்டேயா? எங்கே? அதே இடத்துக்கு நாம் வேலை செஞ்சிட்டு இருந்தோமே, அங்கே எதுக்கு? அவன் தான் உன்னை கடுமையாக பேசுனான்னு நான் எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டேனே. பேசினா என்ன? 2 நாள் கூலி பாக்கி தர வேண்டாமா? அதுக்காகவாவது வேலைக்கு போகணுமா? எவ்வளவு சுலபமாக அதை விட்டுறணுமா? நான் போய் கேட்க போகிறேன். நாராயணன் அவசரமாக, இதை பார் திலகம், நீ அங்கே போகக்கூடாது என்றான். ஏன்? அவன் உன்னை பற்றி பேசுனதெல்லாம் நல்லா இல்லை. என்ன சொன்னான்? என்னை வேசின்னானா? எத்தனையோ பேர் என்ன எவ்வளவோ சொல்லிட்டாங்கயா. நான் இதுக்கெல்லாம் அசைகிற ஆள் கிடையாது. நான் போகத்தான் போகிறேன். அங்கே போனேன், எனக்கு கெட்ட கோபம் வரும் திலகம். இந்த பாரு, சும்மா என்னால் ரூமில் உட்காந்துருக்க முடியாது. சரி, நீ வேலைக்கு போ, வேறு வேலைக்கு போ, அங்கே மட்டும் போகாத. கூலி பாக்கி இருக்கே, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ போகாத. நீ சொல்கிறது ஒன்றுமே எனக்கு புரியலை. போ. இந்த விஷயத்தில் மட்டும் நான் சொல்கிறத கேளு திலகம், பாக்கி என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அத்தியாயம் 14. தர்மலிங்கம் ஜீப்பிலிருந்து இறங்கி சோம்பேறித்தனமாக நின்று கொண்டிருந்த மஞ்சள் ரிக்ஷாக்காரனை அணுகினார். போலீஸ் உடையை பார்த்ததும் அவர்கள் இருவரும் பரபரப்பானார்கள். உன் பேர் என்ன? துரவேலுங்க. இந்த பேட்டையில் இது ஒண்டி தான் சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டா?
இல்லைங்க, மரத்தாண்ட ஒன்று இருக்குதுங்க. எவ்வளோ தூரம் இருக்குங்க? 1 மைல் தொலைவு. இந்த பேட்டையில் இது ஒன்று தான், அப்படி தானே? ஆமாங்க. அங்கே ஒரு கொடி தெரியுது பாரு, அதுக்கு கீழே ஒரு குடிசையில் 4 நாளைக்கு முன்னாடி ராத்திரி ஒரு அடித்தடி நடந்துச்சு. ஒரு ஆளும் ஒரு பொம்பளையும் சைக்கிள் ரிக்ஷாவில் கிளம்பி வந்தாங்களாம். ஐயோ, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் அந்த வம்புக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. டீ கடையில் கேட்டு பாருங்க துறவேலு எப்படின்னு. ஷோ, உன்னை ஒருத்தர் ஒன்றும் சொல்லலையா? பயந்து சாவாதையா? எப்படியோயா, நான் ஒருத்தரையும் இட்டார் இல்லைங்க. சரி, இந்த ஸ்டாண்டில் வாடிக்கையாக வேறு யாராவது இருக்காங்களா? ஆமாங்க, இன்னும் 4 வண்டி உண்டுங்க, அவங்களாம் அப்புறம் வருவாங்க. அப்போது மற்றொரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் மிதித்து வர, என்ன சார், குட் மார்னிங் சார், சாராய கேஸா என்றான். வாயா மருத, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காயா? 4 நாளைக்கு முன்னாடி ராத்திரி அது பாரு, அந்த கொடியாண்ட ஒரு குடிசையில், ஆமாம், ஒரு பொம்பளை 2 ஆள் தகராறு வந்து கத்தியால் கீறிப்பிட்டானே, அதுவா? அதேதான் என்றார் உற்சாகமாக தர்மலிங்கம். நாங்கள் தான் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விட்டேங்க. ஒரு தாடி வச்ச ஆள், ஒரு பொம்பளை பொட்டி படுக்கையோட. அவங்க தாயா பஸ் ஸ்டாண்டில் விட்டேங்க. பஸ்ஸு பிடிச்சி போனாங்களா? இல்லைங்க, பஸ்ஸு கிடைக்காம ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தி அந்த ஆள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அதில் போனாங்க. ஆட்டோ எந்த பக்கம் இருந்து வந்தது? எதிர்த்த பக்கத்துலேருந்து. எதிர்த்த பக்கம்னா சரியாக சொல்லு. பஸ் ஸ்டாண்டு தெரியும்ல, அங்கேருந்து பார்த்தா பாலம் தெரியுதுல்ல, அங்கேருந்து வந்துச்சு. அதை மடக்கி திருப்பி அந்த வழியாகவே போனாங்க. அப்போ மணி எத்தனை இருக்கும்? ராத்திரி 9:30 இருக்குங்க. சரி, வரேன். தர்மலிங்கம் அடுத்து அந்த பஸ் நிலையத்துக்கு வந்து நின்றார். பாலம் தெரிந்தது. இந்த வழியில் சென்று இருக்கிறார்கள் என்றால் நகரத்தின் உள்ளே தான் சென்றிருக்க வேண்டும். இந்த பக்கம் அரும்பாக்கம், இங்கே இல்லை, அவள் நகரத்தில் இருக்கிறான். ஆட்டோ ரிக்ஷாவை எப்படி கண்டுபிடிப்பது ஆயாசமாக இருந்தது. நகரத்தில் எவ்வளவு ஆட்டோக்கள் உண்டு, ஒவ்வொருவரையும் விசாரிக்க வேண்டுமா? கேஸ் வழுக்கி கொண்டே செல்லுகிறது. திகைத்து நின்றார். அத்தியாயம் 15 நாள். இந்த பெண்ணோடு வினோத குடும்பம் நடத்தி 15 நாள் ஆகிவிட்டது. தின வாழ்க்கையில் ஒரு பரிபூரண மனைவி. காலை எழுந்திருந்து காஃபி தண்ணீர் வைத்து, குளிக்க தண்ணீர் கொடுத்து, சிறிய டிஃபன் பாக்ஸில் இட்லியோ தோசையோ வைத்து அவனை வேலைக்கு அனுப்புவாள். பிற்பகல் சோறு கொண்டு வருவாள். மாலை டீ போட்டு தருவாள். அவன் துணிகள் அத்தனையும் துவைத்து உலர்த்தி வைத்திருப்பாள். அறை இல்லை இப்போது, அது வீடு. வீட்டில் சின்ன சின்ன அலங்காரங்கள். 15 நாள் என்னை விசாரிக்க எவரும் வரவில்லை. போலீசார் மறுபடி கைவிட்டிருப்பார்கள். ஏதோ ஒரு சந்தேகத்தின் பேரில் தேடியிருப்பார்கள். தடயங்கள் கிடைக்காமல் நிறுத்திவிட்டார்கள். என் பத்திரம் பாதுகாக்கப்பட்டு விட்டது, தப்பித்து விட்டேன். ஆனால் இந்த நிலை அபாயமானது. பதுங்கி பதுங்கி அழுத்து விட்டது. ஒரு சந்துக்குள் இழைத்து சாதா நாற்காலிகள், குள்ள மேஜைகள் என்று செய்து இருட்டின பிறகு வீடு வந்து, எத்தனை நாள்! எனக்கு வெளிச்சம் வேண்டாமா? காலார பீச்சாங்கரையில் நடக்க வேண்டாமா? பக்கத்தில் திலகத்துடன் உரசிக்கொண்டு தின்பண்டங்கள் வாங்கி தின்று அலைகளில் கால் நனைத்து ஓடி பிடித்து என்ன செய்வது? கல்யாணத்தை பற்றி பேச்சை எடுக்க மாட்டேன் என்கிறாளே இவள். கல்யாணம் செய்து கொள்வதால் எந்த மாறுதலை நான் எதிர்பார்க்கிறேன்? அதனால் எனக்கு என் கடந்த காலத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடப் போகிறதா? இல்லையே, பின்ன ஏன்? கல்யாணம் செய்து கொண்டால் அவள் எனக்கு உரியவளாகி விடுகிறாள். இந்த அபாய பிரதேசத்திலிருந்து நான் கிளம்பி வேலூருக்கு போனால் அவள் என்னுடன் வர வேண்டும். அவள் என்னுடையவளாகி விடுவாள். இப்போது பாதிதான் உண்மை. எந்த நேரத்திலும் அவள் என்னை விட்டு போய்விட முடியும். மேலும் இது என்ன வாழ்க்கை? தினசரி இரவு படுத்திருப்பவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு கொடுமை. இதை தீர்த்து வைத்து தான் ஆக வேண்டும். அவளை தீர்மானமாக இன்று கேட்டுவிட வேண்டும். காஃபி பறிக்கு கொண்டே இருந்தவன் பாதியில் நிறுத்திவிட்டான். திலகம், இன்னைக்கு தான் கடைசி. என்னையா? இனிமேல் நான் பொறுமையாக இருக்க முடியாது. என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒரு பதில் இன்னைக்கு நீ சொல்லி தான் ஆகணும். நம்ம கல்யாணத்துக்கு. மறுபடி ஆரம்பிச்சாச்சா? தலையில் அடித்து கொண்டாள். இல்லை திலகம், இந்த மாதிரி பாசாங்கு வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. சொல்லு, நீ எனக்கு யாரு? சிநேகிதம்னு வச்சுக்கேன். ஒரு மனைவியாக ஆகிறதுல உனக்கு என்ன தடை? அப்புறம் சொல்கிறையா? இந்த பதிலை நீ நிறைய தடவை சொல்லியாச்சு திலகம். இப்போவே சொல்லு,
ஏதாவது தீவிரமான காரணம் இருந்ததுன்னா நம்ம பிரிஞ்சிடலாம் திலகம். உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. பின்ன ஏன் தயங்குற? நான் உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். எதுக்காக என்னை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணுற? என் உடம்பு மனசு எல்லாம் ஒன்றையே கேட்குது திலகம். பக்கத்தில் உன்னை தூங்க வச்சுட்டு நான் படுற பாடு தெரியுமா உனக்கு? அவள் யோசித்து தீர்மானித்து மெல்ல பதில் சொன்னாள். சரியா, இன்னைக்கு சாயங்காலம் முடிச்சு பிள்ளாயமையா? அவ்வளவுதான். அவனுக்குள் ஒரு உற்சாக ஆறு பொங்கியது. இன்னைக்கு சாயங்காலம். அவள் கையை பற்றி அதை ஒரு தடவை அழித்துவிட்டு வரேன் என்று புறப்பட்டாள். அத்தியாயம் 16. தர்மலிங்கம் சட்டென்று கண் விழித்தார். இன்னும் அந்த கனவு ஞாபகம் இருந்தது. ஆஸ்பத்திரி. அவசரமாக ஓடுகிறார். ஒவ்வொரு அறையாக பார்த்து என் மனைவி எங்கே, என் மனைவி எங்கே என்று கேட்கிறார். 20 பாருங்க, 35 பாருங்க என்று போக்கு காட்டுகிறார்கள். ஒவ்வொரு அறையிலும் வேற்று முகங்கள். கடைசியில் இதோ பார், இதோ இருக்கிறாள் உன் மனைவி என்கிறாள் ஒரு நர்ஸ். ஓடுகிறார். எங்கே எங்கே என்று ஓடுகிறார். வெளியே ஒரு ஆட்டோ ரிக்ஷா நின்று கொண்டிருக்கிறது. சவாரி வரதில்லைங்க, ஷெட்டுக்கு போகிற டைம்ங்க என்கிறான். கண் விழித்து சற்று நேரம் படுத்திருந்தபடியே விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். சவாரி வரதில்லைங்க, ஷெட்டுக்கு போகிற டைம்ங்க. திடுக்கிட்டு எழுந்தார். சவாரி வரதில்லை, ஷெட்டுக்கு போகிற டைம். ஆம், அன்று அந்த ஆட்டோ ரிக்ஷாக்காரர் அந்த தாமத ராத்திரியில் வீட்டுக்கு அல்லது ஷெட்டுக்குத்தான் திரும்பி கொண்டு இருந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த ஆட்டோ ரிக்ஷாவின் சொந்தக்காரர் அந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். ச்சே, இதை ஏன் நான் முன்னாலேயே யோசிக்கவில்லை? தர்மலிங்கம் விருட்டென்று உட்கார்ந்து கொண்டார். பூரண விழிப்பு கண்டு இத்தனை நாள் அடைப்பட்டு இருந்த சுவரில் ஒரு சின்ன சந்து கிடைத்திருக்கிறது. புறப்படுவுடனே 17வது அத்தியாயம். முதலாளி, ஒரு அரை நாள் லீவு வேணும் என்றான் நாராயணன். எதுக்கியா? இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் ஒரு விசேஷங்க. அந்த டேபிளை முடிச்சிட்டே இல்லையா? இது ஆயிரும் முதலாளி. என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க? பொண்டாட்டி உண்டாயிருக்காளா? இனிமே தான் அவளை எனக்கு பொண்டாட்டியே என்று எப்படி சொல்வது? இதெல்லாம் இல்லைங்க, கோயிலுக்கு போகணும். காலகாலத்தில் ஒரு பிள்ளைய பெற்றுக்கிடுங்க. சிரித்தான். நாளைக்கு காலையில் வந்துடுவில்ல? அவசியம்யா. ஒரு 20 ரூபாய் அட்வான்ஸ் முதலாளி. அது வேறையா? இந்தா போயிட்டு வா. உற்சாகமாக புறப்பட்டான். இன்றைக்கு எச்சரிக்கைகளை ஒத்தி போட்டு விட்டான். தெருவில் விருட்டென்று நடந்தான். என்னென்ன வாங்க வேண்டும்? 2 மாலை, ஒரு மோதிரம், சில தின்பண்டங்கள், இனிப்புகள். ஒப்புக்கொண்டு விட்டாள். இன்றிலிருந்து அவள் பரிபூரணமாக என்னுடையவள். இனி நான் நிஜமாகவே புதியவன். புண்ணிய கொடியின் கடைசி அடையாளங்களை மிதித்து அழித்து புறப்பட்ட பரிபூரண நாராயணன் பூக்கடைக்கு முதலில் போனான். அத்தியாயம் 18. தர்மலிங்கம் அந்த பஸ் ஸ்டாண்டு வழியே ஜீப்பில் சென்றார். தர்மலிங்கம் யோசித்தார். சாதாரணமாக ஆட்டோ ரிக்ஷா சொந்தக்காரர்களை எந்த அந்தஸ்தில் எதிர்பார்க்கலாம்? கான்ட்ராக்டர்கள், ஹோட்டல் முதலாளிகள், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள். முதலில் பெட்ரோல் நிலையத்தில் விசாரிக்கலாம். அவர் விசாரித்த 2வது பெட்ரோல் நிலையத்தில் கொஞ்சம் செய்தி கிடைத்தது. இப்படியே நேராக போனீங்கன்னா 1 மைல் தொலைவில் ஹெச்பி பேங்க் ஒன்று இருக்குது. அவர் 10 ஆட்டோ வச்சுட்டு விடுறாரு. இந்த ஏரியாவில் வேறு யாராவது ஆட்டோ வச்சுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவரை அப்படி கிடையாதுங்க. அந்த ஹெச்பி பெட்ரோல் நிலையத்தில் முதலாளி இல்லை. 2 பையன்களும் கண்ணாடிக்கு உள்ளே கணக்கு எழுதும் வயோதிகரும் இருந்தார்கள். எங்கேயா முதலாளி? எப்போ வருவார்? 3:30 வருவாருங்க. அவர் ஆட்டோவெல்லாம் எங்கே? எல்லாமே டிரைவருங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லா வண்டியும் எப்போ வரும்? ராத்திரி 9:30 10க்குள்ளே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்புறம் நைட்டு ஆளுங்க வருவாங்க. 2-3 வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. சரி, 9:30 வந்தால் எல்லா வண்டியும் வந்துடும் இல்லையா? அப்படித்தாங்க. நீங்கள் எதுக்கும் அந்த அக்கௌண்டண்ட் ஐயா உட்காந்துருக்காருல்ல, அவரை பாருங்கள், அவரையும் கேட்டுருங்க. இல்லைன்னா சும்மா நம்ம மேலே பாய்வார் என்றான் அந்த பையன். பயப்படாத, நான் அப்புறம் வரேன். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கய்யா. அவன் காரியத்தில் கண்ணாயிருந்தான். சரிடா, சொல்லிவிட்டு போகிறேன். ராத்திரி 9:30 வர வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டு புறப்பட்டார் தர்மலிங்கம். அத்தியாயம் 19. என்னையா சீக்கிரம் வந்துட்ட? நாராயணன் அந்த பொட்டலங்களை ஒவ்வொன்றாக தரையில் வைத்து முகத்தை துடைத்து கொண்டான். என்ன இதெல்லாம்? பூவு பொட்டலம்? ஏதாவது பூஜையா?
திலகம், நீ இப்போ என் கூட வர்ற. எங்கே? கோவிலுக்கு. வந்து அங்கே நம்ம 2 பேரும் மாலை மாற்றிக்க போகிறோம். ஐயரை வச்சுக்கிட்டு பூஜை மந்திரம் எல்லாம் சொல்லிவிட்டு, இந்த பாரு இனிப்பு, இதை அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு. என்னையா இது, கல்யாண ஏற்பாடா? ஆமாம், சினிமாவில் வர மாதிரியா? இது என்ன 5 நிமிஷம் வேலையா? யோ, உன்னை யார் என்னை கேட்காம இதெல்லாம் ஏற்பாடு பண்ண சொன்னது? நீ தான் காலையில் சொன்னிய. என்ன சொன்ன? என்னையா சொன்ன? சாயங்காலம் முடிச்சிடலான்னு சொல்லலை? அவள் அதிர்ந்து போய் கன்னத்தில் கை வைத்து கொண்டாள். அடப்பாவி, நான் சொன்னது வேறு அர்த்தத்தில். கல்யாணத்தை பற்றி யாரையா பேசுனா? நாராயணனுக்கு கோபம் வந்தது, முகம் சுருங்கியது. பின்ன என்ன அர்த்தத்தில் சொன்ன? அவள் கண்களில் மெலிதாக கண்ணீர் திரையிட்டது. மன்னிச்சுக்கையா, நீ என்கிட்ட எவ்வளவோ உண்மையாக பழகினதுக்கு நான் உன்கிட்ட உண்மையை இதுவரை சொல்லணும்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள்னு தள்ளி போட்டுகிட்டே வந்துட்டேன். இன்றைக்கி சொல்லி ஆகணுங்கிற கட்டாயம் வந்துருச்சு. உனக்கு அனாவசியமாக மனத்தாங்கல் ஏற்படுறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். என்ன சொல்ல போகிற? சொல்ல போகிறதில்ல, காட்ட போகிறேன். புரியலை திலகம். இப்போ என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? வந்தால் எல்லாம் புரியும். கொஞ்சம் இரு, சேலையை மாற்றிக்கிட்டு வந்துடுறேன். அவள் புதிய சேலை உடுத்தி தன்னை மெலிதாக அழகுபடுத்தி கொள்வதை புரியாமல் பார்த்தான். தரையில் அந்த மலர் மாலைகள் அர்த்தமின்றி காத்திருந்தன. மணி எவ்வளோ இருக்கும் தெரியல. 3 இருக்கும். 5 மணிக்குள்ளே போயிடணும். என் கூட நீ வந்தே ஆகணும். இனிமேல் மறைச்சி வச்சு பிரயோஜனம் இல்லையா? அவசர பொட்டு இட்டு கொண்டாள். விஷயம் என்னன்னு சொல்லு திலகம். கொஞ்சம் பொறியா? ஒரு மணி நேரம் பொறுக்க மாட்டியா? அதுக்கப்புறம் நீயே எனக்கு வழி சொல்லு. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். தெரு மூலையில் ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தினால் தீர்மானமாக உட்கார்ந்தாள். ஏறிக்கையா, சென்ட்ரல் போங்க என்றாள். சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அடைவதற்கு முன்னமே பாலம் தாண்டுவதற்குள் நிறுத்தச் சொன்னால் காசு கொடுத்துவிட்டு நடையா என்றாள். இடப்பக்கம் திரும்பிய பாதையில் நடந்தான். எதிரே மத்திய சிறைச்சாலை துணுக்குற்றான். அங்கே எங்கே போகிற திலகம்? அங்கே தாயா போகணும். வா என் பின்னால். இரு திலகம், என்னன்னு சொல்லு. ஒரு ஆளை நாம் பார்க்க போகிறோம். வாயேன் சீக்கிரம். தர்ம சங்கடம். என்னை யாராவது அடையாளம் கண்டுக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? போகலாமா, நின்றுடலாமா? அங்கே போகிறதுல ஆபத்து இருக்குது. இருந்தும் திலகத்தின் நோக்கம் என்ன என்று புரியவில்லையே. பார்வையாளனாக போவதில் என்ன தப்பு? 5 ஆண்டுகள் ஆயிற்று. தாடி மீசை அவ்வளவு சுலபத்தில் அடையாளம் கண்டுகொள்வார்களா? அந்த சகாப்தம் முடிந்து விட்டதே. நான் வேறு ஒருவன் அகப்பட மாட்டேன். போகலாம், போய் பார்க்கலாம். தலையை குனிந்து கொண்டு அவளை தொடர்ந்தான். அதிகம் மற்றவர் கண்ணில் படாமல் ஒதுக்குப்புறமாகவே நின்றான். எவரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. பார்வையாளர் பகுதியில் பலர் இருந்தது. அவனுக்கு வசதியாக இருந்தது. கைதிகளை பார்க்க வந்திருப்பவர்கள். திலகம் சென்று அந்த வார்டனுடன் பேசினாள். என்னம்மா, கொஞ்ச நாளாக காணோம், சௌக்கியமா? உங்கள் தயவில் இருக்கங்க. அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? குமாரசாமி அழைச்சிட்டு வாயா. ஒரு வாரமாக திலகம் வரலையான்னு தொலைச்சி எடுத்துட்டான் போ. இப்போ குதிச்சுட்டு ஓடிடுவான். என்ன நீ போன வாரம் வரதாத்தானே இருந்துச்சு? முடியலைங்க, வேலைங்க. ஒரு நாள் பூரா அழுதான் தெரியுமா? அடிக்கடி ஒரு முறை வந்து பார்க்குறதுல என்னம்மா சிரமம் உனக்கு? நீங்கள்லாம் வெளியில் இருக்கீங்க. வருஷ கணக்காக உள்ளே இருக்கிறவனுக்கு இது ஒன்று தானே சந்தோஷம். அதுவும் குமாரசாமி இருக்கானே, ஒரு பொல்லாப்பு கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, நல்ல பையன். ஏதோ ஒரு சந்தர்ப்ப வசத்தில் நடந்து போச்சு. அதுவும் உனக்காகத்தான் செஞ்சான். அந்த விசுவாசம் வேணாமா உனக்கு? இந்த வரான் பாரு, பேசு. கதர் பனியன், கதர் சாராய், முகத்தில் தாடி, தலையில் குல்லா, கண்களில் கண்ணாடி பழப்பழக்க பளிச்சென்று சிரிப்புடன் திலகம் வந்துட்டியா அப்பாட என்றான். வந்துட்டேயா. அவள் கைகள் கம்பிக்குள் வெளியே வந்து அவள் கைகளை பேராசையுடன் பற்றி கொண்டு தன் பக்கம் கொண்டு சென்று முகத்தில் ஒத்தி ஒத்தி உன்னை பார்க்காம செத்து போயிடலான்னு ஆயிடுச்சு திலகம், ஏன் வரல என்று தேம்பினான். மன்னிச்சிக்கையா, இனிமேல் இப்படி தப்பு பண்ண மாட்டேயா, கண்டிப்பாக வந்துடுவேயா. பரோலுக்கு மனு போட்டிருக்கேன் திலகம், வருமோ வராதோ தெரியல. அவன் கைகள் அவள் நெற்றியை கூந்தலை தடவின. நல்லா இருக்கியாயா? இன்னும் 7 வருஷம் இருக்கே என்றான். இருக்கேயா,
எத்தனை வருஷம்னாலும் நான் காத்திருக்கேயா. எனக்காக நீ செஞ்சதுக்கு நான் காத்திருப்பேயா. நாராயணன் இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். அழுவதையா? என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? நீ தனியாக இருந்துட்டு என்ன செய்றியோ? நான் தனியாக இல்லையா. நாராயணன் பக்கம் திரும்பினாள். கொஞ்சம் வரீங்களா? நாராயணன் பக்கத்தில் சென்றான். இந்த நல்ல மனுஷன்தான் என்னை வச்சு காப்பாற்றுறாரு. எனக்கு தங்க இடம் கொடுத்து, காசு கொடுத்து, திங்க சோறு கொடுத்து. கும்பிட்டுக்கையா இவரை? குமாரசாமி அப்படியே சரிந்து நாராயணன் கால்களை பற்றி கொண்டான். ஐயா புண்ணியவானே தருமதுரை என்றான். எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்காருயா இவர் பேர் குமாரசாமி, என்னை கட்டிக்க போகிறவர் என்றாள் திலகம். பாவி பொண்ணு, இவள் பட்ட கஷ்டம் பூரா சொன்னாளா உங்ககிட்ட என்றான் நாராயணனிடம். இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க என்றான் நாராயணன். இது சின்ன பொண்ணுங்க, அப்பங்காரம் போயிட்டான், குடிச்சே செத்து போயிட்டான். அம்மா ஒரு மாதிரிங்க, இவளை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளார வேறு ஆளையும் கூட்டிக்கிட்டு முதல்ல இதை ஆத்தக்கரை பக்கம்தாங்க பார்த்தேன். தனியாக பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சுங்க. ஆத்தங்கரையில் நான் பல்லு தைக்க போனேன். அவன் சொல்ல சொல்ல நாராயணன் மனதில் ஒலி ஒளி காட்சிகள் விரிந்தன. ஏன் பிள்ளை அழுவுற? அழுதபடி நின்று கொண்டிருந்தவளை கேட்டான். நான் பாட்டுக்கு அழுவுறேன், உனக்கு என்னையா? நீ யாரையா கேட்கறதுக்கு? இங்கே பாரு, என் பேர் குமாரசாமி, உன் பேர் என்ன? என் பேர் திலகம். அழாத திலகம், படிக்கிற பொண்ணுல்ல நீ, தைரியமாக இருக்க வேண்டாமா? ஆற்றுல விழுந்து செத்து போயிடலாமான்னு தோணுது. கண்ணில் நீர் தாரையாக கொட்டியது. இது பாரு, பயப்படாத. என் பேர் குமாரசாமி, மேலே தெருவில் சைக்கிள் கடை வச்சுருக்கேன். நான் உன்னை ஏற்கனவே பார்த்துருக்கேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் புள்ள. உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட வந்துரு. என்ன? முடியாதுயா, விடமாட்டாங்கய்யா அழுதாள். ஒரு வாரம் கழித்து இரவு 8 மணி கடையை பூட்டிவிட்டு அதன் பின்புறத்தில் இருந்த என் வீட்டிற்கு சந்து வழியாக சென்று கொண்டிருக்கும் போது இருட்டில் ஒரு உருவத்தை பார்த்தேன். யாரு? குமாரசாமின்னு சைக்கிள் கடைக்காரர் ஒருத்தர். நான் தான் குமாரசாமி, என்ன வேணும்? நான் தான் திலகம். ஓ, என்ன திலகம்? என்னை அழைச்சிட்டு போயிடுங்க. கண்களை கசக்கி அழுதாள். எங்க? உங்கள் வீட்டுக்கு. எங்கள் வீட்டுக்கா? என்னை காப்பாற்றுங்க, என்னை கூட்டிகிட்டு போய் ஒளிஞ்சிக்க ஒரு இடம் கொடுங்க. காலையில் எந்திரிச்சு எங்கேயாவது போயிடுறேன். அவன் யோசிக்கவே இல்லை, வா என்றான். இவன் வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு அழுதாள். நான் என்ன செய்வேன், எது செய்வேன்? வீட்டில் எங்கள் அம்மா கூட ஒருத்தர் இருக்கானே, அவன் என்ன ரூமில் வச்சு கதவை சாத்திட்டு பாரியா உடம்பெல்லாம் காயம், கிழிசல் காட்டினாள். தப்பிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். இனி அங்கே செத்தாலும் போக மாட்டேன். எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துறியா? நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். யார் இந்த பொண்ணு? அம்மா பயத்துடன் கேட்டாள். தெரிஞ்ச பொண்ணுமா? வீட்டுக்குள்ளே ஏண்டா வந்தா? பாவமா, பயந்த பொண்ணுமா? என்னடி பொண்ணை, என்ன விஷயம்? பாட்டி, என்னை காப்பாற்றுங்க பாட்டி. டீ, என்னடா குமரா, என்ன இது? இருமா, இந்த பொண்ணு ஏதோ சேதப்பட்டு வந்திருக்கு, இதுக்கு ஆறுதல் சொல்லணும். டீ, வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணு போல் இருக்கேடா, நமக்கேண்டா பொல்லாப்பு? இந்த பாரு, கொஞ்சம் நேரம் நீ சும்மா இருமா. முதல்ல அதுக்கு குடிக்க ஏதாவது கொடு, இறக்கிது பாரு. மோர் தரேன், குடிச்சிட்டு போயிடுவியா? போகவில்லை அவள். 7 நாள் அங்கேயே இருந்தாள். வெளியே தலை காட்டவில்லை. பாட்டிக்கு வீட்டு வேலையில் ஒத்தாசை செய்தாள், வீடு பெருக்கினாள், கன்று குட்டியை அலம்பினாள். பாட்டி, நான் இங்கே இருந்துடுவா? அது எப்படிமா முடியும்? உங்கள் அப்பங்காரன் வந்து சண்டை போடுவான், ஆயா திட்டுவா. அந்த அம்மாள் பயந்தபடி தான் பேசினாள். அவங்களாம் எனக்கு கிடையாது பாட்டி. அப்படியெல்லாம் விட்டுற முடியுமாம்மா? பெத்த தாய் இல்லையா? பெத்த தாயா? ஐயோ அம்மா, அவளை கொளுத்தணும் பாட்டி. எங்கள் அப்பா செத்து போனதுக்கே அவள் தான் காரணம் தெரியுமா? அதை கேட்டவுடன் அந்த அம்மா மேலும் பயந்தாள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.